السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் பாக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய ரமலானினுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய இறுதி நோன்பாக 30வது நோன்பை நோற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய வாழ்நாட்களில் இன்னும் பல்வேறு விதமான பல ரமலான்களை அடைந்து நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் இரவில் நின்று வணங்கக்கூடிய நட்பேற்றினையும் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு பாக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய மாதத்தை நமக்கு கொடுத்து நம்மிடமிருந்து அது விடைபெறக்கூடிய தருவாயிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். ரமலான் ஏதோ நேற்று வந்தது போன்று இருக்கிறது. ஒரு மாத காலம் நம்மிடத்திலிருந்து மிக விரைவாகவே அது சென்றடைந்திருக்கிறது. இதிலிருந்து பல்வேறு படிப்பினைகளை நாம் பெறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலான் நமக்கு கற்றுக் கொடுத்த படிப்பினைகள் என்ன என்பதை குறித்து ஒரு சில சிந்தனைகளை இந்த ஜும்மாவின் வாயிலாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இமாம் தன்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஒரு நூலில் உள்ள ஒரு செய்தியை அற்புதமாக அவர்கள் கேட்கிறார்கள். தன்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இப்படி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. நீங்கள் 70 ஆண்டு காலம் நீங்கள் பல்வேறு செய்திகளை படித்திருக்கிறீர்கள். அப்படி படித்திருக்கக்கூடிய செய்திகளில் உங்களுக்கு மனதை தொட்டிருக்கக்கூடிய, உங்களுடைய மனதிற்கு விருப்பமான செய்தி எது என்று கேட்கப்பட்ட போது இமாம் தன்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக பதில் சொல்லுவார்கள். என்னுடைய 70 ஆண்டு காலத்தில் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நூலை படித்ததில் பல்வேறு விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். அப்படி தெரிந்து கொண்ட விஷயத்தில் என்னுடைய மனதை தொட்ட செய்தி இருக்கிறது அல்லவா, அது மிகவும் அற்புதமான சில செய்தி இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு அந்த செய்தியை சொல்லுகிறார்கள். மனிதன் வாழ்நாட்களில் ஒன்று இபாதத்து செய்வான் அல்லது பாவம் செய்வான். அல்லாஹ்விற்கு ஓவான வழிகளில் தன்னுடைய வாழ்நாளை கழித்திருப்பான், அல்லது எப்போதும் தன்னுடைய வாழ்நாட்களை அல்லாஹ்விற்கு மாறு செய்வதிலேயே கழித்திருப்பான். ஆனால் இந்த 2 நிலைகளும் அவனுக்கு நிரந்தரம் அல்ல. ஒருவன் உலகத்திலே அடையக்கூடிய இன்பங்கள், உலகத்தில் பெறக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்கள், இபாதத்து செய்வதற்காக சில சிரமங்களை அவன் மேற்கொள்ளுகிறான்.
அதே நேரத்தில் பாவங்கள் செய்யக்கூடிய நேரத்தில், உலகத்தில் தன்னுடைய வாழ்நாட்களிலே கேளிக்கைகளிலே கழிக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு இன்பம் ஏற்படுகிறது, இபாதத்தினுடைய விஷயத்தில் அவனுக்கு சிரமம் ஏற்படுகிறது. இந்த இரண்டும் அவனுடைய வாழ்நாளில் நீங்கி போய்விடுகிறது. ஆனால் இரண்டு காரியத்தை அவனுக்கு மிச்சம் வைத்து விட்டு செல்லுகிறது. ஒன்று, இபாதத்து செய்யக்கூடிய நேரத்தில் அவனுக்கு நல்ல கூலி என்பது அவனுக்கு அல்லாஹ்வினால் மிச்சம் வைக்கப்படுகிறது, மறுமையில் சேகரித்து வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பாவம் செய்யக்கூடிய நேரத்தில், உலகத்தினுடைய வாழ்நாட்களிலே கேலிகளிலும் விளையாட்டுகளிலும் கழிக்கக்கூடிய நேரத்தில் அது பாவமாக மிச்சம் வைக்கப்படுகிறது. இந்த இரண்டு காரியங்கள் அவனுக்கு நிரந்தரமாக, பாவமும் நன்மையும் நிரந்தரமாக கிடைக்கிறது. ஆனால் அவன் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமமும் நிரந்தரமாக இல்லை. அவன் துன்யாவிலே அனுபவித்திருக்கக்கூடிய இன்பங்களும் நிரந்தரமாக இல்லை. நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். இந்த ரமலானினுடைய மாதத்தில் பல்வேறு சிரமங்கள் நமக்கு ஏற்பட்டது. பசித்திருக்கக்கூடிய சிரமத்தை நாம் அனுபவித்திருப்போம். இரவு நேரத்திலே நின்று வணங்கக்கூடிய சிரமத்தை நாம் அனுபவித்திருப்போம். அதே போல நிறைய நேரம் விழித்திருக்கக்கூடிய துன்பங்களை நாம் அனுபவித்திருப்போம். சகர் நேரத்திலே எழுந்து அந்த நேரத்திலே உணவு சாப்பிடக்கூடிய கஷ்டமான சூழல்களை நாம் அனுபவித்திருப்போம். ஆனால் இந்த அனுபவித்த இந்த கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, இந்த நோன்பு முடிந்ததற்கு பின்னால் உங்களுக்கு இரவு நேரத்திலே நின்று வணங்கியதனுடைய களைப்பு இருக்கிறதா, உங்களுடைய உடலிலே கஷ்டம் இருக்கிறதா என்றால் யாருக்கும் அந்த கஷ்டம் இருக்க போவதில்லை. இரவு நேரத்திலே நின்று நீங்கள் விழித்திருந்தீர்களே, அந்த சோர்வு உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இரவு நேரத்திலே விழித்திருந்து வணங்கியதனுடைய சோர்வு நமக்கு இருப்பதில்லை. அதே நேரத்தில் மனிதனுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இதையெல்லாம் கஷ்டப்பட்டு நாம் செய்ததனுடைய விளைவாக நன்மையை நம்முடைய ஏட்டிலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். இதைத்தான் சொல்லுவார்கள் தன்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், உலகத்திலே அவன் பெறக்கூடிய இன்பமும் சரி, அவன் அனுபவிக்கக்கூடிய துன்பமும் சரி, அவனுக்கு நிரந்தரமாக இருப்பதில்லை. அது அவனை விட்டு நீங்கி விடுகிறது. அதற்கு பிரதிபலனாக கிடைக்கக்கூடிய நன்மையோ அல்லது தீமையோ அவனுக்கு நிரந்தரமாக இருக்கிறது என்பதை தன்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த நோன்பு நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை நமக்கு மத்தியில் ஏற்படுத்தி சென்றிருக்கிறது. மனிதனுக்கு இந்த நோன்பு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் தக்வாவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. ஏறத்தாழ ஒரு மனிதன் காலையிலிருந்து மாலை பொழுது வரை அவன் நோன்பிருக்கிறான், அவன் உண்ணாமல் இருக்கிறான், பருகாமல் இருக்கிறான், அவனுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தி தன்னுடைய வாழ்நாட்களை கழித்திருக்கிறான். இவனுக்கு ஒரு பொறுமையை அவனுக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வீட்டில் ரமலானுக்கு பின்னால் உணவினுடைய நேரங்கள் கொஞ்சம் தாமதமாகிவிட்டால், சரி நம்ம 11 மணி நேரம் 12 மணி நேரம் நாம் பசியோடும் பட்டினியோடும் காத்திருந்திருக்கிறோம், ஏதோ 1 மணி நேரம் அல்லது கொஞ்ச நேரம் தானே நம்முடைய உணவினுடைய தேவை தாமதமாகிறது என்பதை புரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு அற்புதமான பொறுமையை இந்த நோன்பு கற்றுக் கொடுக்கிறது என்பதை சொல்லித் தருவார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய நேர மேலாண்மை இருக்கிறது அல்லவா, நேரத்தை எப்படி சரியான முறையிலே அவன் பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த நோன்பு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஃபஜ்ரினுடைய நேரத்திலே அவன் சஹர் நேரத்திலே எழுந்திருக்கக்கூடிய மனிதன் அவன் முடிவெடுக்கிறான், இந்த ஃபஜ்ரினுடைய பாங்கு சொல்லும் வரைதான் நம்முடைய உணவு உண்பதற்கும் பருகுவதற்கும் உண்டான நேரம். அதே நேரத்தில் ஃபஜ்ரினுடைய பாங்கு அவனுக்கு சொல்லப்பட்டதற்கு பின்னால் அவன் உணவை முடித்துக் கொள்ளுகிறான், பருகுவதை முடித்துக் கொள்ளுகிறான், அவனுடைய இச்சையை தவிர்த்து கொள்ளுகிறான். எதுவரை? மகரீபினுடைய பாங்கு வரை அவனுக்கு இப்படி ஒரு பொறுமையையும் அவனுடைய கஷ்டத்தையும் அது ஏற்படுத்துகிறது என்றால், இந்த இரண்டு குறிப்பிட்ட நேரத்திற்கு மத்தியில் அவன் ஃபஜ்ரினுடைய பாங்கை எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் உணவை தடை விதிக்கிறான். அதே நேரத்தில் மகரிபினுடைய பாங்கு வரக்கூடிய நேரத்தில் அவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறான், என்னுடைய உணவினுடைய தேவைக்காக நான் இப்பொழுது இருக்கிறேன் என்று. இந்த ஒரு 11-12 மணி நேரம் இருக்கிறது அல்லவா, அவனுக்கு அற்புதமான நேர மேலாண்மை. இதுவரை நீ இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த குறிப்பிட்ட நேரத்தினுடைய வாழ்க்கை இப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அழகான பண்பாட்டை நம்முடைய நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். அதே மாதிரி மனிதனுடைய மனமாற்றம் இருக்கிறது அல்லவா, சில மக்கள் தொழாமல் இருந்திருப்பார்கள், நோன்பு நோற்காமல் இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த ரமலானினுடைய மாதத்தில் பல்வேறு விதமான பாவம் செய்தவனை கூட சில நேரத்தில் அவனை பக்குவமான மனிதனாக இந்த நோன்பு மாற்றிவிடுகிறது. பொதுவாக மனிதனுடைய இயல்பிலே சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பார். சில மனிதர்கள் அதிகமாக தேநீர் அருந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
சில மனிதர்கள் பீடி சிகரெட் போன்றவற்றை குடிப்பவர்களாக இருப்பார்கள். இதையும் தாண்டி போனால் கொஞ்சம் மது அருந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பேணுதலான முறையில் நோன்பிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த 13 மணி நேரம் அவன் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய உடலியலில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நான் இவ்வளவு நேரம் இருந்து விட்டேன், இவ்வளவு மணி நேரம் என்னால் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை என் ரப்பு எனக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், என்னுடைய வாழ்நாட்களில் ரமதானுக்கு பின்னால் இதை முற்றிலுமாக நான் தூர எறியக்கூடிய ஒரு நிலைக்கு நான் ஆட்படுத்தப்படுவேன் என்கின்ற ஒரு உந்து சக்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்து விடுகிறார். அது மட்டுமல்ல, மருத்துவ ரீதியாக பார்க்கக்கூடிய நேரத்தில் கூட சில நேரத்தில் நம்முடைய உணவு கட்டுப்பாட்டு மருத்துவர்கள் சொல்லி தருவார்கள் அல்லவா, இது போன்ற பேணுதலோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் உங்களுடைய உள்ளுறுப்புகள் மீண்டும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு உங்களுக்கு உடலுக்கு ஒரு புத்துணர்வை தரும் என்று சொல்லி தருவார்கள் அல்லவா. இது போன்ற ஒரு 11 மணி நேரம் 12 மணி நேரம் காத்து கிடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 11 மாத காலம் இயங்கிய இந்த உடல் ஒரு மாதத்திலே அற்புதமான ஒரு பக்குவத்தை அடைகிறது. பல்வேறு விதமான நோய் நொடிகளிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது போன்ற பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நோன்பின் வழியாக தந்திருக்கிறான் என்பதை சொல்லி தந்துவிட்டு, இதைவிட கூடுதலான முறையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். மற்ற நாட்களில் இரவு நேரங்களிலே நாம் வணங்கக்கூடிய பேறுகளை பெற்றிருக்கவில்லை. இந்த காலகட்டத்தில் தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் நிர்பந்தமான முறையில் எழக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்தது. சஹர் நேரத்தில் எழக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த நிர்பந்தத்தின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தினம்தோறும் தஹஜ்ஜத் தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தான் அல்லவா. இப்படி இந்த சிரமத்திற்கு பின்னால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மை இருக்கிறது அல்லவா, அது சாதாரணமான நன்மை அல்ல. அது மட்டுமல்ல, நம்மை போன்று இருக்கக்கூடிய சக மனிதர்கள் பல்வேறு விதமான கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது நம் பொருளாதார ரீதியிலே உதவி செய்தவர்களை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை இருக்கிறது அல்லவா, இதுவும் இந்த நோன்பின் மூலமாக கிடைக்கிறது என்பதை சொல்லி தந்துவிட்டு, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஆயத்தினுடைய விரிவுரையில் அற்புதமான சில செய்தியை சொல்லித் தருகிறார்கள். பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். இந்த 2 நண்பர்களில் ஒருவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர், இன்னொருவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர். மூமினாக இருக்கிறார், மற்றவர் காஃபிராக இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய 2 நபர்கள் 6000 தீனார்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். இந்த 2 நண்பர்களும் தங்களுக்கிடையில் ஏதோ வியாபார ரீதியாக ஒருங்கிணைந்தவர்கள். சரி, இப்பொழுது பிரிந்து விடலாம் என்று முடிவு செய்து, இதோ 3000 நீ எடுத்துக்கொள், இன்னொரு 3000 நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சரி பாதியாக 2 நண்பர்களும் பிரிந்துவிட்டு நாம் கொஞ்ச காலம் கழித்து நாம் சந்தித்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். நீண்ட நாட்களுக்கு பின்னால் மூமினான நண்பரை அந்த காஃபிரான நண்பர் சந்திக்கிறார். சந்தித்து விட்டு கேட்கிறார், நாம் 3000 மாறி மாறி கொடுத்து பிரிந்து விட்டோம், உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணத்தை வைத்து நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறார். அப்பொழுது மூமின் பதில் சொல்லுகிறார், நான் ஒன்றும் செய்யவில்லை, அந்த பணத்தை வைத்து ஏதாவது பெருக்கம் செய்திருக்கிறாயா என்று கேட்கிறார். நம்ம ஏதாவது பணம் கொடுத்தா அந்த பணத்தை வைத்து மென்மேலும் அதில் வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கு ஆசிப்போம் அல்லவா, அதே போன்று அந்த இறை நிராகரிப்பாளர் கேட்கிறார், உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணத்தை வைத்து ஏதாவது மேம்படுத்தி கொண்டாயா என்று கேட்கிறார். மூமின் சொன்னார், எதுவும் நான் மேம்படுத்தி கொள்ளவில்லை. திரும்ப அவரிடத்திலே அந்த காஃபிரிடத்திலே மூமின் கேட்கிறார், உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய 3000 வைத்து நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் பதில் சொன்னார், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த 3000 1000 ரூபாயை 1000 தீனார்கள் இருக்கிறது அல்லவா, அந்த 1000 தீனார்களை வைத்து நான் நிறைய தோட்டங்களை வாங்கி வைத்திருக்கிறேன், நிறைய நிலங்களை வாங்கி வைத்திருக்கிறேன், அதற்குண்டான பயனான வழிகளில் நான் அதை பயன்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட இந்த மூமின் 1000 தீனார்களை எடுத்து வந்து இரவு நேரத்திலே நின்று வணக்கம் செய்கிறார். 2 ரக்காத்து தொழுது விட்டு 1000 தீனாரை முன்னால் வைத்து கொண்டு சொல்லுகிறார், என்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு காஃபிர், அவர் இது போன்ற பொருள்களை எல்லாம் வாங்கி இருக்கிறார் ரப்பே, அவர் தோட்டத்தை வாங்கி இருக்கிறார், நிறைய நிலங்களை வாங்கி இருக்கிறார், நான் ஒன்றும் வாங்கவில்லை என்று அவர் அந்த பணத்தை 1000 தீனார்களை முன்னால் வைத்து கொண்டு துஆ செய்கிறார். இந்த 1000 தீனார்களையும் நான் ஏழைகளுக்கு நான் பங்கு வைத்து கொடுக்கிறேன், இதற்கு பகரமாக ரப்பே எனக்கு சொர்க்கத்திலே தோட்டத்தை கொடு, சொர்க்கத்திலே நான் வாழுவதற்குண்டான இடத்தை கொடு என்று பிரார்த்தனை செய்கிறார். பிரார்த்தனை செய்து முடிந்து விட்டது. இருவரும் மீண்டும் பிரிந்து விடுகிறார்கள். நீண்ட நாட்களுக்கு பின்னால் மீண்டும் சந்திக்கக்கூடிய நேரத்தில்
அதே போன்ற அந்த காபிர் கேட்கிறார், அந்த பணத்தை வைத்து என்ன செய்தாய் என்று. அப்பொழுதும் இந்த மூமின் பதில் சொல்லுகிறார், அந்த பணத்தை வைத்து நான் எதுவும் பயன்படுத்தவில்லை என்று இரண்டாவதாக சொல்லுகிறார். அப்பொழுது நீ எப்படி பயன்படுத்தினாய் என்று அந்த காபிரிடத்திலே கேட்டபோது அவர் சொன்னார், நான் அந்த தோட்டங்கள் அதிகமான முறையிலே விளைச்சலை தந்தது, அந்த இதை பராமரிப்பதற்கு என்னால் முடியவில்லை, அதனால் ஒரு அடிமையை நான் விலை கொடுத்து 1000 தீனார்களை கொடுத்து வாங்கி அந்த தோட்டத்திலே வேலை செய்வதற்காக நான் பயன்படுத்தி கொண்டேன் என்று இரண்டாவதாக கருத்தை சொன்ன போது அப்பொழுதும் வருகிறார் இந்த மூமின். இரவிலே 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு, என்னுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடியவர் 1000 தீனாரை இப்படி பயன்படுத்தி இருக்கிறார் ரப்பே, நான் இந்த 1000 தீனார்களை நான் ஏழைகளுக்கு பங்கு வைத்துக் கொள்கிறேன், இதற்கு பகரமாக எனக்கு மறுமையிலே ஒரு மனிதனை கொடுப்பாயாக என்று துஆ செய்கிறார். இந்த துஆவோடு இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். மூன்றாவதாக ஒரு 1000 மட்டும் மீதம் இருக்கிறது. இந்த காபிர் நீண்ட நாட்களுக்கு பின்னால் அதே போன்று இருவரும் சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கும் போது அந்த காபிரிடத்திலே மூமின் கேட்கிறார், இன்னொரு 1000 என்னப்பா செய்தா என்று கேட்கிற போது, நான் ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்மணி இருந்தால் அவளிடத்திலே 1000 அந்த தீனார்களை நான் கொடுத்து விட்டேன், இப்பொழுது அவளும் எனக்கு கிடைத்திருக்கிறாள், அதே போல அது போன்ற என்னுடைய சொத்தும் மீதம் இருக்கிறது என்கின்ற விஷயத்தை சொன்னபோது அதேபோல் இந்த மனிதர் 2 ரக்காத்தை தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். 1000 தீனார்களை நான் தர்மம் செய்கிறேன் ரப்பே, ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், இதற்கு பகரமாக இவருக்கு பெண்ணை கொடுத்தாய் அல்லவா, இதே போன்று மறுமையில் எனக்கு ஹூருல் ஐன் என்கின்ற உயர்தரமான சொர்க்கத்து பெண்களை எனக்கு கொடுப்பாயாக என்று துஆ செய்துவிட்டு அதோடு இவர்களுடைய தொடர்பு முடிந்து விடுகிறது. மூமின்களிடத்தில் இப்பொழுது ஒத்த காசும் இல்லை. 3000 தீனார்கள் வைத்திருந்த அந்த 3000 தீனார்களையும் ஏழைகளுக்கு பங்கு வைத்து கொடுத்து முடித்து விட்டு ஒற்றை பைசாவும் இல்லாமல் இருக்கிறார். ஆனால் அந்த காபிர் மிக அற்புதமான வாழ்க்கை வாழுகிறார். உலகத்திலே என்னென்ன இன்பங்களை எல்லாம் அடைய முடியுமோ அத்தனை இன்பங்களையும் அடைந்து வாழுகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொஞ்ச நாள் கழித்து இந்த ஏழையாக இருக்கக்கூடியவர் அவரை தேடி செல்லுகிறார். காபிரை தேடி அவரிடத்திலே போய் சொல்லுவார். அவர் நிறைய வீட்டிற்கு முன்னால் தன்னுடைய கோட்டைக்கு முன்னால் நம்ம வாட்ச்மேனை நிறுத்தி வைத்திருப்பதை போன்று நிறைய வேலையாட்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். இவர் அவரிடத்திலே சென்று, என்னுடைய நண்பர் தான் இந்த இடத்திலே குடியிருக்கிறார், அவரிடத்திலே நான் வேலை தேடி வந்திருக்கிறேன், என்னிடத்திலே இப்பொழுது காசில்லை, உடுத்துவதற்கு உடையில்லை, உண்பதற்கு உணவில்லை, அவரிடத்திலே நான் வேலை செய்து பெற்றுக்கொள்கிறேன், நாங்கள் இருவரும் நண்பர்களாக இருந்தோம் என்ற போது வீட்டினுடைய வாசலில் பணிக்காக நின்றவர்கள் கொஞ்சம் ஓரமாக உட்காருங்கள் என்கிறார்கள். ஓரமாக உட்காருகிற போது அவருடைய நண்பராக இருப்பவர் வாகனத்திலே வருகை புரிகிறார். வந்த உடனே இவரை அடையாளம் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னிடத்தில் என்னப்பா இருக்கிறது? என்னிடத்தில் இப்பொழுது ஒன்றும் இல்லை. 3000 நீ பெருக்கி கொண்டாய், ஆனால் 3000 நான் செலவழித்து விட்டேன், என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. இப்பொழுது உன்னிடத்திலே வேலை தேடி வந்திருக்கிறேன், உன்னுடைய தோட்டத்தில் நான் வேலை செய்கிறேன், அதற்காக நீ ஏதாவது எனக்கு கூலி கொடுப்பாய் அல்லவா, அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அல்லது ஏதாவது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பழைய ஆடைகள் இருக்கும் அல்லவா, அந்த ஆடையை எனக்கு தரக்கூடிய நேரத்தில் அந்த ஆடையை நான் உடுத்தி இந்த இடத்துல இருந்து கொள்ளுகிறேன் என்கின்ற விஷயத்தை அவரிடத்திலே சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்று நடந்து முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ் கியாமத்தில் இவருக்கும் மரணத்தை கொடுக்கிறான், அவருக்கும் மரணத்தை கொடுத்து கியாமத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகிறான், நீ இந்த உலகத்தில் எப்படி இப்படி உயர்தரமான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், 2 பேர் பேசிக்கொண்டார்கள். கால காயிலும் மின்ஹும் இன்னலி கரீன், எனக்கு ஒரு நண்பன் உலகத்தில் இருக்கிறான் என்று அந்த வரலாற்றை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகின்ற அந்த செய்தியின் வாயிலாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு உலகத்தில் ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் தர்மம் கொடுத்து விட்டு போனார் அல்லவா, அந்த மூமினுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையிலே சொர்க்கத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே ஆண்டு அனுபவித்தார் அல்லவா, அவர் நரகத்திலே இருக்கிறார். அப்பொழுது அவரிடத்திலே இவர் கேட்கிறார், இந்த உலகத்தில் மரணம் அடைந்ததற்கு பின்னால் ஒன்றும் இல்லாமல் போயிரும்பா, நாம் மறுமை என்பது உண்டு, அந்த மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லாம் தருவான் என்கின்ற நம்பிக்கையை சொன்னபோது இந்த காஃபிர் உலகத்திலே இப்படி கேட்டார், இதா மித்னா வ குன்னா துராபன் வ இலாமன் இன்னா லமதீனுன், உலகத்திலே மரணம் அடைந்து
எலும்புகள் மக்கி போனதற்கு பின்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு கூலி கொடுப்பானா, இதை நீ நம்புறியா என்று அவர் கேட்டார். நான் சொன்னேன், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை நான் நம்புகிறேன், நான் இந்த உலகத்திலே உழைத்ததற்கு மறுமையில் எனக்கு கூலி கொடுப்பான் என்பதை நம்புகிறேன் என்கின்ற இந்த செய்தியை சொல்லி வாழ்ந்த அந்த மூமினுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மறுமையில் ஏராளமான கூலியை கொடுத்து சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். அவரை நரகத்திலே பார்த்தபோது அப்பொழுது இந்த மூமின் அவரை பார்த்து சொல்லுகிறார், தல்லாஹி இன்கித்தல துருதீன், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நீ என்னையும் சேர்த்து ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும், அழிக்க வேண்டும் என்று நினைத்தாய். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகத்தில் அத்தனையும் நாம் இழந்து அல்லாஹ் இப்படி ஒரு நிஅமத்தை செய்திருக்கிறான் அல்லவா, அந்த நிஅமத் எனக்கு மட்டும் அல்லாஹ் செய்யவில்லை என்றால் உன்னோடு சேர்த்து நானும் நரகத்தில் இருப்பேன். லௌலா நிஅமத்து ரப்பி லகுன்து மினல் முஹ்தரீன், அல்லாஹ்வினுடைய அருள் மட்டும் என் மீது இல்லை என்றால் உன்னோடு சேர்த்து நானும் நரகத்தில் இருப்பேன் என்கின்ற செய்தியை அவர் சொன்னதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்ற இந்த வசனத்தினுடைய விரிவுரையில் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால், உலகத்தில் அதிகமான பாக்கியத்தை நமக்கு கொடுத்து இரவிலே நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான், குர்ஆனை கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான், பகலிலே நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான், நம்மளால் இயன்ற அளவு தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். இந்த பாக்கியம் உலகத்திலே நமக்கு குறைந்து போனாலும் கூட நாளை மறுமையினுடைய சேமிப்பாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி நேரத்தில் இத்தனை நோன்புகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான குறைகள் நம்மிடத்திலிருந்து களையப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்ராவை குறித்து சொன்னார்கள். அதன் மூலம் அற்புதமான செய்தியை சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை போன்ற ஏழைகளை அந்த நேரத்தில் நீங்கள் யாசகர்களாக மாற்றிவிடாதீர்கள். அகனூஹும் அனி சுஆலி ஃபி ஹாதல் யௌம், அன்றைய தினத்தில் அவர்களை கேட்பதை விட்டும் நீங்கள் அவர்களை வசதி உள்ளவர்களாக மாற்றி கொடுங்கள், அவர்களை ஏழைகளாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் நோற்றிருக்கக்கூடிய நோன்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் நன்மக்கள் எல்லாம் இப்படி துஆ செய்வார்கள், ரமலான் வரை எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, ரமலான் வந்ததற்கு பின்னால் நோன்பு நோக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உடல் உபாதைகள் எதுவும் இல்லாமல் அதை திறம்பட நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று இந்த இரண்டு துஆவையும் செய்துவிட்டு மூன்றாவதாக சொல்லுவார்கள், ஃபதகப்பல்ஹா மின்னி, இந்த நோன்பை நாங்கள் நோற்றிருக்கக்கூடிய நோன்பை இரவிலே நின்று வணங்கி இருக்கக்கூடிய இந்த வணக்கத்தை எங்களிடமிருந்து அங்கீகரித்துக் கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். ஒவ்வொரு நல்ல காரியம் செய்து முடித்ததற்கு பின்னாலும் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்பே, எங்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாய், எல்லாம் செய்தாகிவிட்டது, அதற்கு வரக்கத்தால் அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக, அதிலே குறையதும் இருந்தால் மன்னித்துக் கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் நோட்டிருக்கக்கூடிய நோன்புகளில் உள்ள குறைகளை மன்னித்து நாம் செய்திருக்கக்கூடிய அத்தனை வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அங்கீகரித்துக் கொள்வதோடு இன்னும் பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதிலே பல்வேறு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.